ஏ சிஷா, இவ்வளோ நேரம் டெமோலாம் காட்டினேன் தானே உனக்கு, ஆனாலும் என் மேலே நம்பிக்கை வரலன்றே. ஆனால் ஏசப்பா அவங்க பார்க்காமலே நம்புகிறாங்களேடா, ஏன்டா இல்லையா? ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளு, இன்னும் உனக்கு டெமோ காட்டி இன்னும் உன்னை நம்ப வைக்கிறேன் சரியா? ஏன்னா இப்போ பாரு, அன்புக்காகத்தானே ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். அந்த அன்புவே பிரிகிற மாதிரி ஒரு இங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிச்சுவேஷனை நான் காட்டுறேன் பாரு. இப்போ யோ பார்த்து போயா, தெரியாம அடிச்சிட்டேன் தம்பி, மன்னிச்சிரு தம்பி. ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. ஏன் ஒரு அறிவுன்றதே இல்லையாப்பா இந்த காத்து ஜனத்துக்கு? தெரியாம அடிச்சிட்டேன் தம்பி, மன்னிச்சிருப்பா. ஓ தெரியாம ஆயிடுச்சதுக்கு 30,000 ரூபாய் நாயா கட்டணும் இங்க. நீ தெரியாம ஆயிடுச்சு சாரி கிட்ட போயிடுவேன். மரியாதை கொடுத்து பேசுப்பா, வயசுல பெரியவங்க, கொஞ்சம் வயசுல மரியாதை. 30 லட்சம் ரூபாய் காரியா? அதான் தெரியாம அடிச்சிட்டா மன்னிச்சுக்கன்னு சொல்றல. நீ மன்னிச்சிட்டு போயிடுவ. 30,000 ரூபாய் நான் கட்டணும் இங்க, நீ இல்ல. எங்க அப்பா தூக்கு போட்டு மிதிக்குவான் என்ன. இப்போ என்ன சொல்ற? அப்பாட்ட வேணா நான் பேசுறேன், அந்த பணத்தை வேணா கொடுத்துற தம்பி. எல்லாரும் முன்னால திட்டாத. அப்பா உங்ககிட்ட நார்மலா பேசுவாரு, என்கிட்ட வேற மாதிரி பேசுவாரு. நான் என்ன பண்றது அதுக்கு? மன்னிச்சிக்க தம்பி, நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் வேணும்னா வந்து பண்ண. நீ வேற ஒன்றும் பண்ண முடியாது, சாரி கேட்டா போக முடியும். நான் தான் வேற மாதிரி போக முடியும், அங்க வேற மாதிரி நடக்கும் எனக்கு. அப்பாட்ட வந்து பேசுறேன் தம்பி. காலையில வந்து டென்ஷன் பண்ணி விட்டு போறீங்க போயா. யோ பாத்தியா? பாஸ். இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா போன வாரம்? தெரியும் பாஸ். ஏசப்பா எனக்கு அன்பு வேணும், ஏசப்பா அன்பு வேணும், எல்லாரோடையும் அன்பா இருக்கணும்னா அன்பு காட்டினா பாத்தியா? ஆமா பாஸ். பெரியவருன்ட்டு பார்க்காம கூட திட்டிட்டு போறான். இதெல்லாம் ஒரு அன்புன்றீங்க? பாத்தியா? பெரிய டெமோ அவ்வளோதான், இன்னும் இருக்கு காட்டுறேன். வா வா ஆச்சி பாஸ்.